அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி தான், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த ஒரு கதையை பார்க்கலாம். அரசர் ஒருவர் பெரிய படைகளை திரட்டி கொண்டு பக்கத்து நாட்டை வெல்வதற்கு பனிப்படர்ந்த மலைகளின் வழியே சென்று கொண்டிருந்தார். அங்கே ஓரிடத்தில் உடலில் உடையேதும் இல்லாமல் துறவி ஒருவர் அமர்ந்து இருப்பதை கண்டார். ஆளை கொள்ளும் இந்த குளிரில் ஆடை இல்லாமல் இவர் இருக்கிறாரே என்று இரக்கப்பட்டார் அரசர். விலை உயர்ந்த தன் போர்வையை கழற்றி அவரிடம் தந்தார். ஆனால் அவரோ அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார். இந்த குளிரை தாங்க இறைவன் எனக்கு போதுமான சக்தியை தந்திருக்கிறார். என்னால் ஆடை இல்லாமல் இந்த குளிரை தாங்க முடியும். யாராவது ஏழைக்கு இந்த போர்வையை தாருங்கள் என்றார் அவர். உடலில் ஆடை இல்லை, சொந்தமாக எந்த பொருளும் இல்லை. இவரை விட ஏழையை எங்கே தேடி கண்டுபிடிப்பது என்று நினைத்தார் அரசர். ஐயா, உங்களை விட ஏழையை நான் எங்கே கண்டுபிடிக்க முடியும் என்று கேட்டார். அரசே, நீ எங்கே செல்கிறாய் என்று கேட்டார் துறவி. பக்கத்து நாட்டை வென்று என் நாட்டுடன் சேர்த்து கொள்வதற்காக படையெடுத்து செல்கிறேன் என்றார் அரசர். அதை கேட்டு சிரித்த துறவி, ஒரு நாட்டிற்கு அரசனாக இருந்தும் நீ நிறைவடையவில்லை. உன் உயிரையும் பல ஆயிரக்கணக்கான வீரர்களின் உயிரையும் பணயம் வைத்து பக்கத்து நாட்டை உன் நாட்டுடன் சேர்க்க முயற்சி செய்கிறாய். என்னை விட பெரிய ஏழை நீதான். இந்த போர்வையை நீயே வைத்துக்கொள். உனக்குத்தான் அதிகம் தேவைப்படுகிறது என்றார். தலைக்கவிழ்ந்த அரசர் அவரை வணங்கினார். ஐயா, என் கண்களை திறந்து விட்டீர். உள்ளம் நிறைவு அடையாத நிலையில் உள்ளவர்களை ஏழை என்ற உண்மையை உணர்ந்து கொண்டேன். இனி எந்த நாட்டின் மீதும் படையெடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தன் படைகளுடன் நாடு திரும்பினார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம திருப்தி அடையணும். அனைவருக்கும் நன்றி.